ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ், இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சுட்டா 10 days வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். அது எப்படி செஞ்சுட்டு பார்க்கலாம். செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கிரேட்டர் எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் பெரிய ஓட்டை இருக்கிற கிரேட்டர் எடுத்துக்கோங்க. தோலை சீவிட்டு அந்த வெங்காயத்தை இதில் நம்ம துருவி எடுத்துக்கலாம். நல்லா இதே மாதிரி எல்லா வெங்காயத்தையுமே பொடிசாக நல்லா துருவி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக நல்ல புளிப்பான மாங்காய் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். முழுசும் சேர்க்கணும்னு தேவையில்லை. வெங்காயம் துருவி நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் நல்ல ஒரு பெரிய கப்பில் 1 கப் வெங்காயம் இருந்ததுன்னா 1/2 கப் அளவு மாங்காய் இருக்கிற மாதிரி சேர்த்தா போதும். இந்த மாதிரி மாங்காவையும் துருவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வரணும். எல்லா கடுகும் நல்லா வெடிக்கிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துட்டு இப்போ இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். நல்லா சூடாறினதும் இந்த மாதிரி ஒரு உரலில் போட்டுட்டு ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதே பேனில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வெடித்ததும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு நம்ம துருவின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஓரளவு வெங்காயம் நல்லா வறுபட்டு பச்சை வாசனை போனதும் நம்ம துருவின மாங்காவை இதில் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் வெங்காயம் அளந்து எடுக்கிறீங்களோ, அதாவது 1/2 கிலோ வெங்காயம் துருவி 1 கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. அதே இதில் பாதி அளவு மட்டும் நல்ல புளிப்பான மாங்காய் சேர்த்துட்டு இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு 2 நிமிஷம் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் நம்ம அதில் உப்பே சேர்க்கல. ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மாங்காய் வெங்காயம் ரெண்டுமே நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கணும். மசாலா பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மசாலா நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். காரம் அவ்வளோவா இருக்காது, ஆனால் நல்ல கலர் இருக்கும். நீங்கள் எவ்வளோ காரம் எடுத்துப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அதிக காரம் தேவைன்னா 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா கலந்ததும் இப்போ இதை மூடி வச்சு திரும்பவும் 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததும் இதில் நம்ம ஏற்கனவே இடித்து எடுத்து வச்சுருக்கிற அந்த கடுகு வெந்தய பொடி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மசாலாவோட சேர்த்து இதை கலந்ததும் திரும்பவும் இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வச்சு குக் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம 10 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கெடாமல் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ராவலிங் டைமில் கூட செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.